வெண்பா மீடியா டெக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து எமர்ஜென்சியாக நமக்கு தேவைப்படும் போது இந்த கொரோனா காலத்தில் ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவுக்கு நம்ம போயிட்டு இருக்க முடியாது, போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதே போல் தான் நம்மளே ஒரு மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அதை பாஸ்போர்ட் சைஸாக எப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம வந்து பிரிண்டிங் கடையில் கொண்டு கொடுத்துட்டு, நீங்கள் இப்போலாம் ஜெராக்ஸ் கடையிலே வந்து பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க, ஃபோட்டோ பிரிண்ட்டு. ஸோ அங்கே கொடுத்து நம்ம எப்படி பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு டுட்டோரியலாக பண்ண போகிறோம். வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு பிளெயினாக இருக்கிற இது மாதிரி கூட பரவாயில்ல, பிளெயின் பேக்ரவுண்டை வச்சு உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் வந்து ஹார்ட் லைட்டு வந்து மூஞ்சியில் வந்து டைரெக்டாக விழாத மாதிரி பார்த்துக்குங்க. ஓரளவுக்கு டிஃப்யூஸ் ஆகி விழுந்தால் ஓகே தான். ஏன்னா இந்த கண்ணுக்கிட்டனா கொஞ்சம் பிளாக்காக இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ என் ஃபோட்டோவில் இங்கே கொஞ்சம் லைட்டாக வந்து எனக்கு ஹேர் வந்து இருக்கனால ஒரு லைட்டாக வந்து கொஞ்சம் பிளாக் அடித்த மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் இது வராத மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா இல்லைனா ஒரு ஒயிட்டு கிளாத்தையோ ஏதோ 2 பேரை பிடிக்க சொல்லிட்டு அதை வந்து சன்னுக்கு நேராக வச்சுட்டிங்கன்னா சன்னு வந்து டிஃப்யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் விடும். இல்லைனா தெர்மாக்கோல் இருந்தால் தெர்மாக்கோலோட யூஸ் பண்ணலாம். இப்போ எதுவுமே இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து இப்படியே அதாவது ஒரு வெயில் அடிக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு செவத்தில் நின்று எடுத்துங்க, இல்லைனா ஜன்னலுக்கு ஆப்போசிட்டில் நின்று எடுத்துங்க. ஸோ டைரெக்டாக உங்களுக்கு லைட் வந்து விழக்கூடாது, அதுதான் மெயின். இது மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து உங்கள் பிசியில் இம்போர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் ஃபோட்டோவை எப்படி கட் பண்ணணும்னா, நீங்கள் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ, நார்மலாக பாஸ்போர்ட்னாவே நீங்கள் யார் எடுக்க போகிறீங்களோ அதான் சப்ஜெக்ட்டு, அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. நான் ஏற்கனவே கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இது எப்படி பென் டூலில் எப்படி உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணதுன்னு தெரியல அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கோம். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென் டூலை எப்படி யூஸ் பண்ணி கட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ நான் ஏற்கனவே பார்த்து வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கேன், பென் டூல் யூஸ் பண்ணி அதை வந்து செலெக்ஷன் பண்ண போகிறேன். இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து செலக்ட் ஆகிடுது. இப்போ வந்து நான் லேயர்ஸ் வந்துட்டு இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் ஜே கொடுக்க போகிறேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்தேன்னா எனக்கு இது தனி லேயராக வந்துடுது. ஸோ நான் வந்து ஹேருக்கு எனக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில் தேவைப்படுது. அதுக்கு நான் வந்து லேசர் டூல் எடுத்துக்கிறேன். லேசர் டூல் எடுத்துகிட்டு என்னோட ஹேர் ஏரியாவை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஹேர் மாஸ்கிங்னு ஏற்கனவே ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கோம். அந்த டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து பிளாக்காக மாறிடும். ஸோ டீசேச்சுரேட் ஆகிரும். ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து நியூவாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்ம வந்து ஓரளவுக்கு மொபைலில் வந்து குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கண்ட்ரோல் ஆல்ட் ஐ கொடுத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் சைஸ் வரும். ரெசல்யூஷன் மட்டும் நம்ம வந்து 300 வச்சுக்கலாம். ஸோ 300 வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜே பெருசாகிடும். சரி, ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா 300 தான் வந்து நீங்கள் வந்து பிரிண்டிங் கொண்டு போகும்போது உங்களோட ரெசல்யூஷன் வந்து 300 கண்டிப்பாக இருக்கணும். வெப்புக்கு நம்ம டிஜிட்டலாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் 72 கொடுப்போம். ஸோ வந்து 300 கொடுத்தா தான் நம்ம வந்து பிரிண்ட் வர்றது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதனால் நம்ம வந்து நியூ வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நியூவை போயிட்டு கஸ்டமாக கொடுத்துக்கலாம். நான் இதை வந்து சென்டிமீட்டரில் வைக்க போகிறேன். எனக்கு எவ்வளோன்னா, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் எவ்வளோ சைஸில் இருக்குன்னா, வித்து வந்து 3.5ம் இது ஆவரேஜாக தான் சொல்லணும், 4.5ம் ஹைட்டுன்னு இருக்கும். ஸோ ரெசல்யூஷன் எப்போவுமே 300 இருக்கணும். மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். க்ரியேட் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் வந்துடும். நல்லா வச்சுங்க, 3.5 4.5. ஸோ இதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த இமேஜை வந்து இங்கே கொண்டு வாங்க. இங்கே கொண்டு வந்து கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஓரளவுக்கு மேலே தலைக்கில் வந்து இடிக்காமல் இருக்கணும். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கேப், டீசெண்டான கேப் இருக்கணும். அதேமாதிரி வச்சுக்கோங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி உட்காந்துரும். ஸோ இது வந்து கைடு மேலேருந்து எடுத்து ஆல்ட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கைடு வந்துடும்.
கைட்லைன் வச்சுக்கிட்டு நீங்கள் கூட அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் நோஸ்க்கு நேராக வர்ற மாதிரி கூட நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். ஸோ மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம இந்த பின்னாடி உள்ள லேயர் கொண்டாந்துக்கிட்டோம்னா அதை வந்து மல்டிப்ளை கொடுத்துரும். ஸோ மல்டிப்ளை கொடுத்துட்டோம்னா மல்டிப்ளை கொடுத்துட்டு கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா லெவலில் வந்துடும். ஸோ இதில் ஒயிட்டை எடுத்து நம்ம ஒயிட்டான இடத்துல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு இது மட்டும் அந்த ஹேர் மட்டும் தெரியும். இது நம்ம டீட்டெயிலாக வந்து ஹேர் மாஸ்கிங் ஒரு டுட்டோரியலில் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் இதை பார்த்துங்க. நம்ம ப்ரஷ் எடுத்து எரேசர் எடுத்து எனக்கு தேவையில்லாத பகுதியை மட்டும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அந்த கல்லுலாம் இருந்துச்சுல, நீங்கள் ஈவன் இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா வரும்னா நல்ல ஒரு பேக்ரவுண்டு, பிளெயின் பேக்ரவுண்ட், அது என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல, பிளெயின் பேக்ரவுண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு இந்த கல்லோட அந்த டெப்த்லாம் கொஞ்சம் வராமல் இருக்கும். ஸோ வச்சுட்டு இப்போ இவரோட இதில் வந்து இப்போ நம்ம தலையில் வந்து அந்த பீஜியை வந்து எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து இல்லை என்னென்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க கொஞ்சம் அப்படியே ஒட்டியே நம்ம வந்து நறுக்கிடுவோம். ஸோ அதனால அந்த ஹேர் டீட்டெயில்னால் நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால இப்படி பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஹேர் டீட்டெயிலும் கிடைக்கும். ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு நம்ம இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸ் செட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஷோல்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும்னா கூட நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்கள் ஹைட்டுக்கு உள்ளவரை வந்து எடுக்க சொல்லுங்கள். கொஞ்சம் ஷார்ட்டாக உள்ளவங்களையோ ஹைட்டாக உள்ளவங்களோ எடுத்திங்கன்னா மேலாக்கில் பார்த்த மாதிரி எடுத்துருவாங்க, இல்லைன்னா கீழேருந்து எடுத்துருவாங்க. ஸோ தாடையிலேருந்து தெரியும். ஸோ யாராக இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு நேராக கேமரா வச்சு ஸ்ட்ரைட்டாக எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் பார்வையும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். உங்கள் கேமரா நீங்கள் உங்களோட வியூவுமே கரெக்டாக வரும். கீழேருந்து ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்காது, மேலேருந்து ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ இது இப்படி பண்ணிக்கிட்டா கொஞ்சம் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரெட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் அது கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் பிரைட்னஸ் வேணும்னா கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து இது மாதிரி ஃபோட்டோ வேணும்னா இதை நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து 8 சைஸாக நம்ம கொடுத்துக்குறோம். இல்லை சில பேர் வந்து கோட்டு போட்டு வேணும்பாங்க. அதுக்கு என்னென்னா நீங்கள் நெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கோட் பிஎன்ஜி ஃபார் ஃபோட்டோஷாப்னு போட்டாவே நிறைய பிஎன்ஜி ஃபைல் இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் டவுன்லோட் பண்ணி கொண்டாந்து நீங்கள் அதை கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொண்டாந்து நம்ம கேரக்டருக்கு செட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கொஞ்சம் மேலே தூக்கலாம். நம்ம சட்டை போட்டுக்கோம்னா அந்த சட்டைக்கிட்டே நீங்கள் வந்து காலர் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து சைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆயிரும். அதே மாதிரி உங்கள் ஃபேஸுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அந்த இது ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வைடாக இருந்தால் கூட நீங்கள் வந்து பெருசாக வைக்கலாம். இது ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட நம்ம சின்னதாக வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட அந்த சட்டை மட்டும் நமக்கு வந்து அசிங்கமாக தெரியுது. ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதை மட்டும் நம்ம வந்து
மாஸ்க் பண்ணிடலாம். நம்ம வந்து அதை வந்து டெலிட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, எரேஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த கோட்டுக்கும் அந்த ஃபேஸுக்கும் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கனால நான் கொஞ்சம் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் டார்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்கு. இறக்கிட்டு இந்த கேரக்டரோட ஷர்ட்டை கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் சைடில் உள்ள. ஓகே, இப்போ நம்ம வந்து கோட் போட்டாச்சு. இப்போ வந்து இவங்க கூட வந்து இதை லிங்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபைனல் பிரிண்ட் எடுக்கிறதுக்கான நம்ம செட் பண்ணணும். அதுக்கு வந்து 6க்கு 4 வந்து நம்ம வந்து நார்மலாகவே ஃபோட்டோ பிரிண்ட் வந்து 6x4 அப்படிங்கிறதுல நம்ம வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், நம்ம கிரியேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸில் தான் கார்டு இருக்கும். நார்மலாக ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான். இதில் போட்டு நீங்கள் எடுத்து போனாவே அவங்க வந்து கொடுத்துருவாங்க, பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா கண்ட்ரோல் Alt Shift E கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அப்படியே மெர்ஜ் ஆகி உங்களுக்கு மேலே வந்துடும். ஸோ இதை நான் கண்ட்ரோலில் கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டே நான் இதை வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணேன்னா எனக்கு செலெக்ஷன் ஆகிரும். இப்போ Ctrl C கொடுத்தா எனக்கு காப்பி ஆயிடுச்சு. நான் இங்கே கொண்டாந்து Ctrl V கொடுக்குறேன், பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன், ஒரு லைட்டாக ஒரு பிளாக் ஒன்லே வச்சு ஒரு பிளாக். ஓகேவா, நான் ஒரு பிளாக் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஆல்ட்டை பிடிச்சி ஒரு மவுஸில் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணாவே உங்களுக்கு அதில் டூப்ளிகேட் கிரியேட் ஆகிடும். இப்போ வந்து Ctrl Shift T கொடுத்தீங்கனாலும் ஆல்ட்டை பிடிச்சி நம்ம மூவ் பண்ணுவோம். ஆல்ட்டை பிடிச்சி நம்ம மூவ் பண்ணுவோம். என்னன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அது மறந்துட்டேன். நீங்கள் ஒன்ஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணிங்கனாவே ரிப்பீட்டடாக நம்ம டிரான்ஸ்ஃபார்முக்கு தகுந்த மாதிரி அது வந்து இது வந்துட்டுருக்கும், டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ நம்ம இங்கே மேலே 4 வச்சுக்கலாம், கீழே 4 வச்சுக்கலாம், 8 ஃபோட்டோ வச்சுக்கலாம். நார்மலாக 8 ஃபோட்டோ வந்து ஒரு சின்ன கடை அப்படின்னா ஒரு 40 ரூபா வாங்குவாங்க ஃப்ரெண்டுக்கு. பெரிய லேப் மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. 5 ரூபா 10 ரூபாய்க்கு கூட போட்டு தர்றாங்க. ஸோ மறுபடியும் ஒரு ஆல்ட்டு பிடிச்சி நான் வந்து இதை அப்படியே நான் வந்து கீழே எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl E கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. நான் இப்படியே வச்சு நான் அப்படியே சேவ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட்டு கொடுத்துக்கலாம். இல்லை இதில் உங்களுக்கு கலர் கரெக்ஷன் ஏதாவது பண்ணா கூட இப்படியே வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சேவஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஜேபக்கா வேணும்னா ஜேபக்கா நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜேபக்கு டாக்குமெண்ட்டாக வந்துடும். இது அப்படியே எடுத்துக்கும் பென்ட்ரைவ்லையோ மெயிலையோ போட்டு எடுத்துக்கொண்டு பிரிண்டிங் ஸ்டுடியோவில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் போட்டு தந்துடுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. வந்து எப்படி வந்து நார்மலாக ஃபோன் கேமராலேருந்து எடுத்து போய் ஒரு பிரிண்ட் போடுற மாதிரி நான் கொடுத்துருவேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த கொரோனா டைம்லையும் ஃபியூச்சர்லேயுமே உங்களுக்கு வந்து யாராவது வீட்டில் இருந்தாங்களா அவங்கள வந்து ஸ்டுடியோக்கு எடுத்து போகாமல் நிலமை கூட்டி போகிற நிலமை இல்லை அப்படிங்கும்போது சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும் ஸ்டூடியோவில் போய் ஃபோட்டோ எடுக்கிறோம். ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைமும் மணியும் சேவ் ஆகும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டியூட்டோரியல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த டியூட்டோரியல் வந்து யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.